ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பார்க்குற சரடி காசையில் அடிக்கிறது பெத்த பிள்ளைங்கன்னு தெரியாமலே நம்ம விஜயா போட்டு புரட்டி எடுக்க, அதுக்கப்புறம் நம்ம முத்து ஒரு பக்கம் வீடியோலாம் பர்ஃபெக்டாக வந்துருச்சான்னு கையை காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கிட்டு போனோடனே நம்ம மீனாவோட ஃப்ரெண்ட் அனுப்பிடுறாங்க. அவங்க ஒரு பக்கம் அம்மா எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னீங்களே, அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு வந்துடுவீங்களே, உதவின்னு ஒன்னே போங்க ஓசியில் ஏசி போடுறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விடுறாங்க. இதையும் நம்ம முத்து வீடியோ எடுத்துட்டாங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம விஜயா ஒரு பக்கம் மண்டமேல இருக்க கொண்டைய மறந்துட்டு ஏமாங்கிற கதையை அங்கே போய் உட்காந்துருக்காங்க நம்ம பார்வதி வீட்டில். அங்கே போனால் நம்ம முத்துவும் நம்ம மீனாவும் குடுக்குடுன்னு ஓடியாருங்க. என்ன சடுகுடுன்னு ஓடியாருங்க, என்னப்பா விஷயம்னு சொல்லி கேட்க, நீங்கள் எடுத்த வீடியோலாம் வேற லெவலில் இருந்துப்பா, இப்போ ஏன் வீடியோ பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டாரு. காமிச்சதுக்கப்புறமா இவ்வளோ சீட்டிங் பண்ணுற ஆளா நீங்கள், சீட்டிங் கேஸில் ஒன்று உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டாங்க. நல்ல பிள்ளைய பெற்றனால தான் உங்களை உள்ளே வெளியே விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி காட்டுப்பூச்சி ரேஞ்சுக்கு காட்டுன்னு காட்டிட்டியேடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க நம்ம விஜயா. கேட்டால் தப்பான முடிவை நீ எடுத்துட்டப்பா, நம்ம முத்து எடுத்தது தான் கரெக்டான முடிவுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாரு. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டா உலகம் அழிஞ்சிரும் அப்படின்றாங்க. இவர் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் உள்ள எல்லா புருஷனும் கட்டின பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டுங்கிறது பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட முடிவு வந்து எதிர்ப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஏதோ அடங்கி போவாங்க ஒரு சில பேர். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இதை சொன்ன உடனே இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிச்சு போய் மீனா மேலே கோவத்தை காமிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எங்கே கோவனாலும் கொண்டு போய் கொட்டிடுவீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மனோஜ் ஒரு பக்கம் சொட்டங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டில் தப்பாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் நிற்க, அங்கே 4 பேர் ஓடியாந்து விளக்கமாத்த தூக்கிட்டு வந்து செம்ம அடிப்பா, விளக்கமா தடியில் நினைய தயாரா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்க்கும்போது சொல்ல தோணுது. நல்லா வாங்குறீங்க, இதுக்கு முத்துக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமே, சூப்பராக ஒரு ஐடியா கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ